மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்க போகிறது? இன்னைக்கு பிரதோஷம், நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாள், வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே 6 கிரகங்கள் இருப்பதனால நன்மைகள் அதிகம். இன்றும் நல்ல நாள். உங்கள் பிரதிபலமான சுறுசுறுப்பு ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் புத்தகம் படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரதிபலம் பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு. 10ஆம் இடத்துல 6 கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு பல வகையிலும் நன்மைதான், உயர்வு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் புத்தகம் படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நல்ல வேலையாக குரு பகவான் கருணை உங்களுக்கு இருக்கிறது, அதனாலே பரவாயில்ல. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. பணிவு, நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 7, கிழக்கு, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். வெண்முரசு ஜெயமோகன் எழுதிய புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கேட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. சார், 6ஆம் கிரகங்கள் 6 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குதுங்கிறாங்க. என்ன சார் இது? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. குரு பகவானுடைய பார்வை இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது. அதனால் நல்லது, பிரமாதம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் புத்தகம் படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள், பிரமாதம். பிரதிபலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. சார், 7ஆம் இடத்துல 6 கிரகங்கள், குரு பார்வை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ராசிக்கு தலைவர் தான் சூரியன், அவருடைய நண்பர் தான் புதன், செவ்வாய். அப்புறம் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சகப்பு துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு கோதுமை கொடுங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருங்க. பா ராகவன் எழுதிய பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்கள். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு செஞ்சிருங்க. நேயர்களே, இன்று பிரதோஷம், சாயந்தரம் 4 to 6. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. சிவனை பற்றி யோசிங்க, பேசுங்க, பாடுங்க, எழுதுங்க, கேளுங்க. பிரசாதம் அவங்களா தேடி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் சமைக்கலைன்னா நீங்கள் தேடி போய் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா முடிவு பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், பிரசாதத்தை விடவும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்கார நேயர்களே,
சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற பேச்சு, குழப்பம் இருக்கிறது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். வெண்முரசு ஜெயமோகன் எழுதிய புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கேட்டது நடக்காது, உறுதி. துளாராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், பிரமாதமான முன்னேற்றம். சனி பகவான் உதவி செய்ய போகிற இன்னும் 2 வருஷத்துக்கு 3 ராசிகளில் உங்கள் தொன்று பிரமாதம். கலகிறீங்க, நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். வெண்முரசு ஜெயமோகன் எழுதிய புத்தகத்தில் வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரம் நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கேட்டது நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருங்க. பா ராகவன் எழுதிய பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்கள். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு. செஞ்சிருங்க. நேயர்களே, இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4, 2, 6. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. சிவனை பற்றி யோசிங்க, பேசுங்க, பாடுங்க, எழுதுங்க, கேளுங்க. பிரசாதம் அவங்களா தேடி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் சமைக்கலைன்னா நீங்கள் தேடி போய் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா முடிவு பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், பிரசாதத்தை விடவும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் நேற்றே சொன்னோம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க, கோதுமை கலந்த உணவு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. ஏகப்பட்ட பொறாம இருக்குது உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருங்க. பா ராகவன் எழுதிய பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்கள். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உங்களுக்கு இல்லை, உங்கள் மேலே மற்றவங்களுக்கு. செஞ்சிருங்க. நேயர்களே, இன்று பிரதோஷம். சாயந்தரம் 4, 2, 6. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. சிவனை பற்றி யோசிங்க, பேசுங்க, பாடுங்க, எழுதுங்க, கேளுங்க. பிரசாதம் அவங்களா தேடி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கோங்க. இல்லை வீட்டில் சமைக்கலைன்னா நீங்கள் தேடி போய் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா முடிவு பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம், பிரசாதத்தை விடவும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ராசிலேயே 6 கிரகம் இருக்குது, தேவையற்ற தடுமாற்றம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. பரிகாரம் பண்ணிக்கிட்டான். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க, கோதுமை கலந்த உணவு கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது.
மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 12ஆம் இடத்துல 6 கிரகங்கள் இருக்குது. சில வழிபாடுகள் சொல்கிறோம், செஞ்சிருங்க, தப்பிச்சுக்குவீங்க. நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 7, மேற்கு சிவப்பு. பிரார்த்தனை பண்ணிக்கொண்டால் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க, கோதுமை கலந்த உணவு கொடுங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.